பாஜக அதிமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? இப்போ அமித்ஷா வந்தவர் கூட பாஜக 50 தொகுதிகள் வரைக்கும் கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயகம் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லியிருக்காரு. அதான் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்குற விரும்புறது என்னென்னா, ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ அந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு மேலாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் ஆக போகுது. இது வரைக்கும் அந்த தீவிரவாதிகளில் ஒருத்தனோடு பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகிறார் அவர். ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறது, அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது அல்லது இன்னும் வேறு சில கட்சிகள் அதோடு சேர்ந்தாலும் கூட இங்கே அவர்கள் ஆட்சியை பிடிப்பது என்பதோ, ஆட்சியை பிடிச்சாதானே அப்புறம் கூட்டணி ஆட்சியாக தனித்த ஆட்சியாங்கிற பிரச்சனை. அதனால் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பே அறவே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரப்போவதில்லை. அதனால் அது கூட்டணி ஆட்சியாக தனித்த ஆட்சியாங்கிற பிரச்சனையே அளவில்லை. ஒருவேளை அப்படி கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா வற்புறுத்துகிறார் என்று சொன்னால் அது சம்பந்தமாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை அவர்கள் தான் வெளிப்படுத்தணும். 2021 நிலவிய அதே சூழல் தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி எடுத்துக்காங்க. இப்போ நீங்கள் அப்போ ஒரு நிர்பந்தத்தினால கூட்டணியில் குறைந்து ஒத்துட்டு இருந்தீங்க. இப்போ அதே சூழல் தான் இருக்குது. திமுக ஒருவேளை குறைந்து ஒதுக்கினால் இல்லை எல்லா தோழமை கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற அக்கறை அவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி இல்லாமல் அவர்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. திமுக மக்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் கூட ஒரு தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான சூழல் என்பதெல்லாம் மற்ற கட்சிகளாம் அணியாக சேர்ந்து நிற்கிற போது திமுக மட்டும் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் ஆழ்ந்த அக்கறை இருக்குது. இன்றாவது அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் 2வது முறையாக ஆட்சியை தொடர வேண்டும் என்பது எங்களை விட அவர்களுக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. ஸோ அந்த முறையில் அப்படி வேற ஒரு முடிவுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு என்பது இல்லை. நிச்சயமாக எல்லா கட்சிகளையும் அரவணைத்து இந்த கூட்டணியை பலமாக வைத்துக்கொள்ள வேண்டியது திமுகவினுடைய பொறுப்பு. அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். கூட்டணி இல்லை என்றால் திமுக வெற்றி பெறுவது அவ்வளோ சுலபமாக இருக்காது, நீங்கள் உறுதியை நம்புறீங்களா? நிச்சயமாக மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து நிற்கும்போது தனித்து நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் எதிர்ப்பக்கம் அதிமுக பிஜேபி அதனோடு சேர்ந்திருக்கிற மற்ற பல கட்சிகள் வேறு சில கட்சிகளும் சேருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பதற்கு. இத்தகைய சூழ்நிலையில் தனித்து நிற்பதற்கான வாய்ப்பு என்பது எப்போதுமே இல்லை. கடந்த முறை எப்படி தேர்தலில் கூட்டணியாக நின்று சந்தித்தாங்களோ அதே மாதிரியான தன்மையில் தான் இந்த முறையும் அவர்கள் கூட்டணியாகத்தான் சந்திப்போம். அதை அவங்களே தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, இந்த கூட்டணி தான் 26 தேர்தலையும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் என்பதை அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களை விட கூடுதல் அக்கறை அவர்களுக்கு இருக்குது. தொடர்ச்சியாக இந்த விசிக சார்பிலையும் ஆட்சியில் பங்கு கோரிக்கை வைக்கப்படுது. சிபிஎம் இல்லை, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் சிபிஎம்முக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு முதலாளித்துவ கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் நாங்கள் ஒரு சில பேர் பங்கேற்பதனால நாங்கள் எந்த ஒரு தீர்மானகரமான முடிவையும் அதில் எடுக்க முடியாது. ஒரு அமைச்சரவையினுடைய கூட்டு முடிவுக்கு நாங்களும் உட்பட வேண்டிய கட்டாயம்தான் ஏற்படும். ஆகவே ஒரு தொழிலாளி வர்க்க கட்சி என்கிற முறையில் ஒரு முதலாளித்துவ கட்சியினுடைய அந்த அமைச்சரவையில் பங்கேற்பது என்பது நடைமுறையில் கொள்கை ரீதியாகவே எங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். மாறாக நாங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி இங்கே வெற்றி பெறக்கூடாது என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவது என்பது தான் கடந்த தேர்தலில் எடுத்தோம், இந்த தேர்தலில் எடுக்கிறோம். அது விசிக அல்லது மற்ற கட்சிகளுடைய கொள்கையாக அது இருக்கலாம். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை முதலாளித்துவ கட்சிகளுடைய தலைமையில் அமைக்கப்படக்கூடிய ஆட்சியில் எப்போதுமே பங்கேற்காது. தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் தொடர்ச்சியாக இணைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த செயல்பாடு? அதாவது இனிமேல் தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய பேர் அங்கே போய் சேர்றதுக்கு அல்லது வேறு ஒரு கட்சியில் சேருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற ஆள்லாம் யாருன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம், முன்னாள் இதாக இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்த ஆட்கள் மக்கள் மத்தியில் என்ன அவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இருந்த நபர்கள் போய் சேர்றதுனால அங்கே ஒன்றும் அது ஒரு அந்த தினசரி செய்திக்கு அது பயன்படும். இவங்கெல்லாம் சேர்றதுனால ஒரு பெரிய பலம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துவிடும் என்று நாங்கள் பார்க்கல. அது ஒரு செய்தி, அது ஒரு தினசரி ஒரு செய்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக இந்த மாதிரி வெளியிலேயே தெரியாத மக்கள் மத்தியிலே எந்த விதமான களப்பணியும் ஆற்றாத நபர்கள் போய் அங்கே சேருவதனால் கடுகளவு பயனும் ஏற்பட போவதில்லை, அந்த கட்சிக்கு ஏற்பட போவதில்லை.